கோபங்கள் தான் நான் வெளிப்படுத்திருக்கேன். ஏன்னா இப்போ வந்து என்ன கோபங்கள் இருக்கு உங்களுக்கு? இப்போ அந்த ட்ரெயின் வீடியோவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு அவங்க வந்து சென்னையில இருந்து எந்த ஒரு இல்ல சென்னைக்கு வந்துட்டு இருந்தாங்க, அதர் ஸ்டேட்ல இருந்து வர்றாங்க போல. அவங்க வந்து புக் பண்ணிருக்காங்க, அவங்கள வந்து நிக்க வச்சே கூட்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த அக்கா வந்து இப்போ எங்க அக்கா இருந்துச்சுன்னா நான் அந்த மாதிரி அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா அப்படிங்கும்போது யோசிச்சு பார்க்கும் இன்னும் அது தெரியுது. சரி இதை வந்து கோவமா சொன்னோம்னா யாருக்கிட்டையும் போய் சேருமான்னு தெரியல. நகைச்சுவை நம்ம ஜோக்கா சொல்லுவோம்னு சொல்லிட்டு அப்பையில இருந்து அது அப்படியே சொல்லலாம்னு சொல்லி சொன்னதுதான். எது நீங்க ரொம்ப சாதாரணமா கேஷுவலா பேசுறது என்னடா இது ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தோணுன ஒரு டயலாகோ அல்லது ஒரு சொற்றொடரோ? எங்கடா போறீங்கன்னு நான் வந்து எனக்குள்ள ரொம்ப நாள் அந்த கேள்விட்டே இருந்துச்சு. எங்க தான் போறாங்க? நான் சென்னை வந்ததுல இருந்து எப்ப பார்த்தாலும் சரி 10 மணிக்கு வேலைக்கு போறாங்க, 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போறாங்க, சரி ரிட்டர்ன் வராங்க 6 மணிக்கு கும்பலாம் தான் ஒரு நியாயம். 11 மணி 12 மணி 1 மணி வீட்டுக்குள்ளே அடைய மாட்டாங்களா, வெளியவே சுத்துறாங்களே மாதிரி. எங்கடா போறீங்க? அது வந்து இருந்தது. அந்த வீட்டுல போனோம்னா அது வைரல் நம்ம பார்த்தா இப்ப எல்லா மனசுல இந்த கேள்வி இருந்தது போல அப்படின்னு ஒரு. அப்புறம் பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்கன்னு கோபி சொன்னாங்க. அது வந்து நாங்க எதிர்பார்க்கல அந்த மாதிரி. அது ரொம்ப உமன் எம்பவர்மெண்ட் டயலாக் மாதிரி. அது ஒரு சின்ன வாய்ஸ் ஸ்பீக் பண்ணி சொல்லுவீங்க, சொல்லுங்க. பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க, நான் கொஞ்சம் ரகடான ஆளு, பொழந்து